என்பதை அவர்கள் கவனிப்பார்கள் அப்படிங்கறத அவர் கடைசியில அந்த காப்லன் எஃபெக்ட்ல கொண்டு வர்றாரு. இது வந்து நமக்கு லிட்டில் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்னாலும் இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம், அப்சர்வேஷன் எந்த அளவுக்கு நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்குது. ஒரு ஃபேக்டரியில சித்ரா மேம் அவர் இருக்காரு, சைலண்டா இருக்காரு. பாத்தீங்களா, சைலண்ட் அப்சர்வர். இங்க பாருங்க, இங்க உட்காந்துட்டு அவர் வந்து நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வர் ஆயிட்டாரு. மேம் அவங்க நிலைமை அவங்களுக்கு தான் மேம் தெரியும். இதான் வாய் விட்டு போறாருன்னு நினைக்கிறேன், அதான் பேசாம இருக்காரு, சைலண்டா இருக்காரோ. சரி, ஆல் செட் அண்ட் டன். நான் நல்லா தான் சொன்னேன், ஒண்ணும் தப்பா சொல்லல. கூட இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்னு நான் பாசிட்டிவா தான்ப்பா சொன்னேன். அதாவது அது வந்து சூப்பர் சீட் இல்ல, அவர் சொல்றது அது சூப்பர் சீட்ஸ் எனி அதர் மேனேஜ்மெண்ட் இன்சென்டிவ் ஆர் கண்ட்ரோலாம். அது வந்து அடுத்த பக்கத்துல இருக்கிற பியர் குரூப் சொல்றது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பைசா கொடுத்தா கூட நடக்காது, அல்லது மிரட்டினா கூட நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கொண்டு வராங்க. இது வந்து அந்த சோசியல் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு பிசிக்கல் கண்டிஷனை ஒருத்தருக்கு அஃபெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவர் அந்த அவுட்கமா கொண்டு வந்தார் அந்த ஹாக்கான் எஃபெக்ட்ல. அடுத்தது வந்து எத்திக்ஸ். எத்திக்ஸ் நமக்கு தெரியும், whenever researchers try to control certain things they have to அது நாளைக்கு வந்து அது எத்திக்ஸ்ல கொண்டு போய் முடியும், பிரைவசிய நீங்க வந்து தாண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த இன்ஃபார்ம்டு கன்சென்ட் தான் அதுக்கு ஒரே வழி. அவங்க கிட்ட போய் முதல்ல கன்சென்ட் வாங்குறது. ஆனா நீங்க வந்து அவங்கள நீங்க அப்சர்வ் பண்றதே தெரியாம பண்ணணும் பொழுது அது ஒரு கன்சர்னா மாறிடுது. அடுத்தது வந்து எக்ஸ்பெக்டன்சி எஃபெக்ட். எக்ஸ்பெக்டன்சி எஃபெக்ட் நம்ம முதல்ல இருந்தே ஹைபோதசிஸ் எழுதிட்டோம்னா இப்படித்தான் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம இருக்கிறோம்ல, அந்த எக்ஸ்பெக்டன்சினால சில சமயத்துல வந்து நம்முடைய ரிசல்ட் மாறலாம் அப்படிங்கிறாங்க. சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் வந்து நம்ம வந்து இந்த ஆடியோ சில சமயத்துல வீடியோ ரெக்கார்டிங் அதுல டெக்னிக்கலி ஏதாவது இஷ்யூஸ் வந்துடலாம் அப்படிங்கிறது தான் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ். அப்புறம் ஆப்சன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். அது வந்து சூழ்நிலை வந்து நேச்சுரலிஸ்டிக்கா கொண்டு வரும் பொழுதே அதுல வந்து இது இருக்காது, நமக்கு கண்ட்ரோல் இருக்காதுன்னு சொல்லிட்டு. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் அடுத்த ஸ்லைட்ல அது அப்படியே டப்பா போட்டு வச்சிருக்கு, அது அப்படியே ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னாவே தெரியும். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா பாயிண்ட்ஸையும் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸா நம்ம புக்லயும் இருக்குது. அது அதை நம்ம அப்படியே ஜாட் டவுன் பண்ணிருக்கிறேன். அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்த ஸ்லைடுக்கு. இது வந்து அடுத்த லெசன் போயிடலாமா? ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள முடிச்சிடலாம். கொஸ்டினர், இன்டர்வியூ, செமான்டிக் இது தான் போயிடலாமா, இல்லைன்னா நாளைக்கா? How do you feel friends? இன்னைக்கு முடிச்சிடலாமா? I'm okay. மத்தவங்களுக்கு ஓகேயா? ஓகே, ஒண்ணு செய்யலாம், ஒரு 20 மினிட்ஸ் போகலாம், அதுக்கப்புறம் எங்க இருக்கோ அங்கேயே நிறுத்திக்கலாம். ஓகேயா? அப்போ நாளையோட அடுத்த லெசனை முடிச்சிடலாமே, 6 லெசன்ஸ் முடிச்சிடலாமே. ஓகே. அப்போ கொஸ்டினர் வந்து அடுத்தது கொஸ்டினர், இன்டர்வியூ, செமான்டிக் மூணையுமே கொண்டு வரும்போது அந்த பொதுவா வந்து என்னன்னாக்க ஒருத்தருடைய பிஹேவியரை நம்ம நல்லா பார்க்கணும் அப்படின்னாக்க அதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில பாக்குறது அப்சர்வேஷன்ல பார்க்கலாம். ஆனா இதே அப்சர்வேஷனை ஒரு குரூப்புக்கு பண்ணணும்னாக்க கொஸ்டினர், இன்டர்வியூஸ், செமான்டிக் டிஃபரன்ஷியல் ஸ்கேல் இது மூணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த கொஸ்டினர் மெத்தட் எடுக்கிறோம். கொஸ்டினர் தான் ஈஸியஸ்ட், ரொம்ப ஈஸி. அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஈஸியஸ்ட் மெத்தட் அது வந்து என்னன்னாக்க அந்த கொஸ்டினர். அடுத்த ஸ்லைட் பார்க்கலாமா? அதுதான் ஈஸியஸ்ட் மெத்தடு. இதுல வந்து purpose of gathering information from respondents இதுதான் கொஸ்டினரோடைய முக்கியமான விஷயம். அதுக்கு ஏத்த மாதிரி series of questions form பண்ணிக்கணும். It is a form which is prepared in such a way that a few sets of questions will be asked based on the objective of the research and respondents, and the respondents are expected to answer. அவங்க கிட்ட அதாவது நீங்க ஒரு objective வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு few set of questions கொடுப்பீங்க, ஒரு ஃபார்ம்ல எழுதி கொடுப்பீங்க. ரெஸ்பாண்டன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஆன்சர் டு தோஸ் கொஸ்டின்ஸ் இன் அவங்க கிட்ட அவர் டப்பா போட்டு கொடுத்துருப்பீங்க, அந்த டப்பாக்குள்ளார அவங்க எழுதணும், அல்லது எஸ் ஆர் நோ எழுதணும். கொஸ்டினர் மெத்தட் வந்து பொதுவா ஜென்ரலா பப்ளிக்கோட ஆட்டிடியூடு, அவங்க பிஹேவியர், ஜென்ரலா கூட்டமா அவங்களுடைய பிலீஃப்ஸ், அவங்களுடைய இமோஷன்ஸ் இதெல்லாம் பாக்குறதுக்காகத்தான் கொஸ்டினர் மெத்தட்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு கொஸ்டினர் டிசைன் பண்றதுதான் காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர், அதுதான் ரொம்ப முக்கியமானதும் கூட. அதனால புவரா ஒரு கொஸ்டினரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்னா நம்முடைய ரிசர்ச்சே இன்எஃபெக்டிவா போயிடும். அதனால ரிசர்ச்சர்ஸ் வந்து அதிக டைம் வந்து
கொஸ்டினர் ப்ரிப்பேர் பண்றதுலயே அந்த வேர்டிங்ஸ் ஆஃப் த கொஸ்டின்ஸும் ரொம்ப 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 முக்கியம். அந்த 2 பாயிண்ட், ஒன்னு கொஸ்டினர் ப்ரிப்பரேஷன், இன்னொன்னு வேர்டிங்ஸ் ஆஃப் த கொஸ்டின்ஸ், போத் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து இன்டர்வியூலயும் அப்படிதான், கொஸ்டினர் மெத்தட்லயும் அப்படிதான். இது ரெண்டுலயும் வந்து என்னன்னாக்கா based on questions you will get some answers. இதுல வந்து மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரு இன்டர்வியூ அண்ட் கொஸ்டினர் என்னன்னாக்க, கொஸ்டினர்ல பர்சனல் இன்டராக்ஷன் இருக்காது, அவங்களே பதில் சொல்லுவாங்க, அவங்களுடைய ஃபீலிங்க சொல்லுவாங்க. இன்டர்வியூல நேரா இன்டர்வியூவரே அவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்க, அதுதான் அவங்களுடைய ஃபீலிங்ஸையும் ரெஸ்பான்சஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரடியா கேட்கறது. இப்போ அடுத்தது பர்பஸ் ஆஃப் த கொஸ்டினர், அடுத்த ஸ்லைட்ல. அதுல வந்து என்னன்னா, முதல்ல கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அந்த நீங்க என்ன கொண்டு வரீங்களோ அந்த கொஸ்டினர், அதுல அந்த அதுக்குள்ளார இருக்கிற கண்டென்ட் முக்கியம், அதை எப்படி நீங்க ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்றது முக்கியம். அடுத்தது முக்கியம், நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கன்றத நீங்க யார்கிட்ட கேள்வி கேட்கறீங்களோ அவங்களுக்கு புரிய வைக்கணும். You have to state the expectation of the researcher. அடுத்தது, based on the objective of the researcher, he or she identifies the questionnaire rather than the available tool of self esteem. தன்னுடைய சுயமரியாதை அத பெருசா நினைக்காம அவங்க வந்து உங்ககிட்ட பதில் சொல்றது based on how you produce the questionnaire and how you talk to them. அடுத்து, determining the type of questions. இந்த questions-ல வந்து open ended-ம் இருக்கலாம், closed ended-ம் இருக்கலாம். open ended-னா அவங்க கிட்ட இப்ப நீங்க why do you like coffee அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பெருசா பதில் சொல்லுவாங்க, அதுதான் open ended question, elaborate answers இருக்கும். close ended questionsனா வந்து நீங்க வந்து do you like coffee yes or no அப்படி கேக்குறீங்களா, அதுதான் close ended questions. இதுல வந்து ஸ்பெசிபிக்கா ப்ரிசைஸா கொஸ்டின்ஸ் கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப திடீர்னு நீங்க அவங்க கிட்ட when do you feel happyன்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், சில நேரத்துல சிலர் பதில் சொல்லலாம் எந்த நேரம்ங்கிறத வச்சு பேஸ் பண்ணி, சிலர் சொல்லலாம் எந்த சூழ்நிலைங்கிறத வச்சு, சிலர் சொல்லலாம் எந்த பர்சனோட இருக்கும் போதுன்னு. அப்போ உங்களுக்கு ஆன்சரை எதுல கொண்டு வந்து வைப்பீங்க? அதனால கொஸ்டினை ப்ரிசைஸா வச்சிருக்கணும், ஸ்பெசிபிக்கா வச்சிருக்கணும். இந்த காமனா when do you feel happy அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா இந்த இதுக்கே பாருங்க 3 ஆன்சர்ஸ் வருது, அப்படி இருக்கக்கூடாது. அடுத்தது, அவாய்டிங் unnecessary guess about the respondent. அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்குன்னு வச்சிருக்கிற பிலீஃபை நம்மளோட வச்சுக்கணும், அவங்க கிட்ட அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. நீங்க வந்து இப்போ வந்து அதே சமயத்துல யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறீங்க அப்படிங்கறதும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதாவது இப்போ ரெஸ்பாண்டன்ட் இருக்காங்க இல்லையா, யாரு, அதாவது நான் பாத்திரம் அறிஞ்சு நம்ம வந்து தானம் பண்ணணும்ன்றாங்களா, அது போல யார்கிட்ட போய் என்ன கேள்வியை கேட்கிறோம். இப்ப எக்ஸாம்பிளா ஒரு பேரண்டல் பிரஷரை பத்தி ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற சைல்டு கிட்ட போய் கேட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி அன்னெசரியா ரெஸ்பாண்டன்ட்ட குழப்பியோ அல்லது வேதனைப்படுத்தவோ கூடாது கேள்வினால. நம்ம யாருக்கு என்ன கொஸ்டின் கொண்டு போறோமோ அது அவங்களுக்கு ரெலவெண்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது, அவாய்டிங் டபுள் பேரல்டு கொஸ்டின்ஸ். டபுள் பேரல்டு கொஸ்டின்ஸ்னா எப்படி வேணா பதில் சொல்லலாம். அடுத்த ஸ்லைட். அது என்னன்னா, இப்ப டூ யூ லைக் பிஸ்கெட்ஸ் ஆர் டீ அப்படின்னா பாதி பேர் பிஸ்கெட் வாங்க, பாதி பேர் டீன்னு வாங்க. ரெண்டு பக்கமும் பதில் சொல்லலாம். ரெண்டு பக்கம் பதில் சொல்றதுல நம்ம என்னத்தை கொண்டு வர போறோம், அதாவது நம்ம எஸ் ஆர் நோ அப்படி கேள்வி இருக்கிறது இல்லாம டபுள் பேரல் கொஸ்டின் ரெண்டு பக்கமும் ஆன்சர் வரும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அது வந்து டிலமால தான் கொண்டு போய் விடும். அதனால அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அடுத்தது, சோஷியல் டிசைரபிலிட்டி ரெஸ்பான்ஸ் பயஸ். அதுனா ஹவு தே வில் பி பர்சீவ்ட் அண்ட் இவாலுவேட்டட்ன்றத குறிச்சு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடக்கூடாது. என்னன்னா, இப்போ நீங்க வந்து சில கேள்வியை கேட்கறீங்க, அது ஒரு மாதிரி கொஞ்சம் டெலிகேட் கொஸ்டின் ஆயிருக்கு, அந்த டெலிகேட் கொஸ்டின்னால என்ன சமுதாயம் என்ன நினைச்சுக்கும், இதுக்கு ஆன்சர் பண்ணும்பொழுது இதை நான் வந்து ஃப்ரீயா ஆன்சர் பண்ணிட்டேன்னாக்க சமுதாயம் என்ன நினைக்கும் அப்படிங்கறத அவங்க யோசிச்சிடக்கூடாது. அதனால நம்மளுடைய கொஸ்டின்ஸ் should be worded very carefully and neutrally. இதுக்கு எக்ஸாம்பிளே வந்து புக்ல கொடுத்திருக்காங்க. இப்ப கொஸ்டின் அபவுட் ப்ரீமேரிட்டல் செக்ஸ், ஒரு யங் கேர்ள்ட்ட போய் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நாளைக்கு அவளுக்கே அது ஒரு பெரிய அவ எப்படி பதில் சொல்றாளோ அத மறைச்சுதான் பதில் சொல்லணும். அவ நேச்சுரலா பதில் சொல்ல மாட்டா, அல்லது அவளுக்கு டெலிகேட் ஆகும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இல்லாம கேர்ஃபுல்லி வேர்டட் கொஸ்டின்ஸ், நியூட்ரலி வேர்டட் கொஸ்டின்ஸா இருக்கணும். அடுத்தது, ஆர்டரிங் ஆஃப் த கொஸ்டின்ஸ். எப்படி நீங்க அந்த கொஸ்டின்ஸ் ஆர்டர் பண்ணி வைக்க போறீங்க. ஏன்னா குழப்பி கேட்டீங்கன்னா நீங்க என்னதான் கேட்க வர்றீங்கன்னு அவங்களுக்கு புரியாது. இப்போ நீங்க அப்படியே ஃப்ளோ நல்லா போயிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா, ஏன்னா எப்பயுமே பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து என்னத்தை கேட்க வர்றீங்க, என்னத்தை இதுல இருந்து கண்டுபிடிக்க போறீங்கன்றத கெஸ் பண்ணிக்கிட்டே கியூரியஸா இருந்துகிட்டே தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அப்போ நீங்க குழப்பி ஆர்டரை மாத்தி கொஸ்டினர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களே கன்சிஸ்டன்டா பதில் சொல்லாம கசாமுசான்னு என்னத்தையோ போடு அப்படின்ற மாதிரி போட்டுடுவாங்க. அப்படி இல்லாம நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் ஆர்டர்ல கொஸ்டின்ஸை கொடுத்தீங்கன்னா
that will be easy for you to also come to a conclusion. That will be easy for them also to answer consistently. அடுத்து ப்ரீ டெஸ்டிங் த கொஸ்டின்ஸ் யார்கிட்டயாவது கொடுத்து அவங்களுக்கு இது இந்த ஸ்டடியை நம்ம யாரோ ஒரு சின்ன குரூப்புக்கோ யாருக்கோ கொடுத்து அதை வந்து இந்த கொஸ்டின் அந்த இன்டர்வியூ எப்படி போகுதுன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு வர்றது வில் பி வெரி சக்சஸ்ஃபுல். தீஸ் ஆர் த இது என்ன அபவுட் கொஸ்டினர். இவ்வளவுதான் சின்ன, அதாவது அதுக்கப்புறம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் கொஸ்டினர் வெறும் பாயிண்ட்ஸா தான் இருக்குது. அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸும் அப்படி சின்ன சின்ன பாயிண்ட்ஸா இருக்குது. அதனாலதான் நான் ஸ்லைடுக்குள்ளார கொண்டு வரல. அடுத்தது இன்டர்வியூக்கு போயிடலாமா? எஸ் எஸ் மேம், எஸ் மேம். போலாமா இல்லன்னா எப்படி? ஹவு டு யூ ஃபீல்? சரி, இன்டர்வியூக்கு போயிடலாம். நாளைக்கு வேணா அந்த செமான்டிக் டிஃபரன்ஷியல் ஸ்கேல் வச்சுக்கலாமா? டைம் இருந்தால் நான் சொல்றேன். இன்டர்வியூ இதே மாதிரிதான் 10 நிமிஷம் தான் ஆகும். அது அடுத்தது செமான்டிக்கும் 10 நிமிஷம் தான் ஆகும். போயிடலாம்னா போயிடலாம், இல்லன்னா நாளைக்கு வச்சுக்கலாம். இன்டர்வியூ மட்டும் முடிச்சுக்கலாம். இன்டர்வியூ இஸ் a two-way method. இதுல வந்து யூ எக்ஸ்சேஞ்ச் தி ஐடியாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இன்டராக்டிவ்லி. இதுல வந்து என்னன்னாக்க இதுல ஒரு பேரியர் இருக்காது. சோசியல் அண்ட் கல்ச்சுரல் பேரியர்லாம் இல்லாம ஓப்பனா ரெண்டு பேரும் அவங்கவுங்க இம்ப்ரெஷன்ஸ பேசிக்குவாங்க, அதை தெரிஞ்சுக்கலாம், அவங்க ஃபீலிங் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம், அவங்க கிட்ட ஒரு சின்ன கனெக்ஷன், இமோஷனல் கனெக்ஷனும் டெவலப் ஆகி இன்னும் ஃப்ரீயா அவங்க வெளியே வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டெப்தா நீங்க அவங்க கிட்ட நீங்க கேட்கலாம். முக்கியமா இன்டெலெக்சுவல் இமோஷனல் ரெஸ்பான்சஸ் எல்லாம் ஆனஸ்டா வெளியே வரும் உங்களுக்கு. அதனால இன்டர்வியூ மெத்தட் வில் பி வெரி குட் ஃபார் இந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சஸ். ஏன்னா அது வந்து அதே மாதிரி டேட்டா கலெக்ஷனும் நமக்கு ஒரு அளவுக்கு ஈஸியா இருக்கும், அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸும் நல்லா இருக்கும். ஏன்னா அதை வச்சு நம்ம நல்ல இது ரிசல்ட்ஸ் கொண்டு வரலாம். ஆனா என்னன்னா இதுல முக்கியமானது வந்து நம்ம பார்க்க வேண்டியது, people tend to respond or likely to participate in a research if the person is in front of them. கொஸ்டினர் வந்து யாரோ கொடுக்குறாங்க, அவங்க கொஸ்டினர் அப்புறம் ஃபில்அப் பண்ணி தர சொல்றாங்கன்னா வச்சுட்டு போனுவோம், இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஃபீல் பண்ணுவோம். ஆனா இன்டர்வியூவர் முன்னால உட்கார்ந்துருந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம ரெடிலி பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம இன்டராக்ட் பண்றதுக்கு, ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு அது வந்து இன்டர்வியூவர் வந்து கொஸ்டினரை விட பெட்டரா இருக்கும். இன்டர்வியூவர் அவங்க வந்து நல்ல கன்வின்சிங்கா இருந்தால் நிறைய பேரை பார்ட்டிசிபென்ட்ஸா உள்ள கொண்டு வர முடியும். நல்ல நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சுன்னா இன்னும் கிளியரா நீங்க என்ன ரிசல்ட்ட எதிர்பார்க்கிறீங்களோ அந்த ரிசல்ட்ஸை கொண்டு வர முடியும். அதனால இன்டர்வியூவர் வந்து யூ ஷுட் பி குட் அண்ட் கன்வின்சிங். அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். குட் அட் கன்வின்சிங் அண்ட் ஸ்கில்டா இருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது இதுல வேற பொட்டன்ஷியல் ப்ராப்ளம் என்னன்னா இன்டர்வியூவர் பயஸ். எல்லா இடத்துலயும் இந்த பயஸ் ஒரு பாயிண்ட் போட்டுருங்க. என்னன்னா அவங்க பேசிட்டு இருக்க முடியும். சாரி, ஒரு எக்ஸாம்பிள் மேம். எஸ், இன்டர்வியூ முதல் ஒன்ல வந்து எப்படிங்க எல்லா சினிமாவும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கீங்க? Arjun will be questioning Raghuvaran. So he'll be skilled actually. He will have all the database with him. So எல்லா டேட்டாவும் தெரிஞ்சுக்கிட்டு தான் he will question the questioner, and in fact he will be forced to answer all the questions. மறைக்க முடியாது. கொஸ்டின் நீங்க சொன்ன மாதிரி அந்த கொஸ்டினர் மெத்தடுக்கும் இன்டர்வியூ மெத்தடுக்கும் there is a lot of difference. He has to answer it anyway. கேட்குற கேள்விக்கு வந்து he has to answer it. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இது இந்த இன்டர்வியூவர் பயஸ் சொல்லிட்டு இருந்தோம். அது வந்து நேச்சுரலா இருக்கும். அவங்க இன்டர்வியூ பண்ணும் பொழுதே அவங்களுடைய ஃபீலிங் குள்ளார இவங்க போயிருவாங்க. அதனால வந்து சில சமயத்துல வந்து அவங்க கொண்டு வர வேண்டிய அந்த ரிசல்ட்டை கொண்டு வராம இருக்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னாக்க கேர்ஃபுல் ஸ்கிரீனிங் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் த இன்டர்வியூவர்ஸ். அதுதான் அந்த பயஸை வந்து நிறுத்துறதுக்கு ஒரே வழி. சோ இன்டர்வியூவரை கரெக்டா கேர்ஃபுல்லா ட்ரைனிங்கும் ஸ்கிரீனிங்கும் கொடுக்கறதும் ரொம்ப நல்லது. பிகாஸ் அவங்க பாட்டுக்கு ஒரு குரூப்பை எடுத்துட்டு நான் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்து கொடுக்கறது வந்து நமக்கு வந்து ஸ்டடிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இல்லாம போயிடலாம். அதனால இந்த இன்டர்வியூவரை நீங்க சூஸ் பண்றதும் ஸ்கிரீனிங்கும் ட்ரைனிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஒரு டவுட் மேம், இந்த இன்டர்வியூ மெத்தட்ல இந்த இன்டர்வியூ வந்து ஆல்ரெடி ப்ரீ ப்ரிப்பேர்ட் क्वेश्चंस நாட் நெசசரிலி. நீங்க வந்து ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்க போறீங்க அப்படின்னா அவங்க பேசி கொண்டு வர்ற ஆன்சர்ஸ் வழியில அதுல இருந்தே நீங்க திரும்பவும் அடுத்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் தாராளமா. கொஸ்டினர் மெத்தட்ல தான் நீங்க ப்ரீ பிளான்டா கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணணும். இன்டர்வியூல அப்படி கிடையாது. நீங்க அவங்க
பேசுறதுல இருந்து நீங்க அடுத்த இப்போ கொஸ்டின் கொண்டு ஜாப் வரலாம். அப்கோர்ஸ் நீங்க வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிருக்கணும். இன்டர்வியூக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க என்னெல்லாம் கேள்வி கேட்கணும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். சாரி, சொல்லுங்க சுலைமான். இப்போ ஜாப் இன்டர்வியூல ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் இன்டர்வியூல ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கும் போது ஸோ as you said அதே தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க உங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது they will ask ஓகே இப்போ நீங்க இந்த ஜாப்ல இருக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் லெவல், அந்த ஜாப்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீ இங்க ஏன் அங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு, உங்க ஆன்சர்லயே ஒரு கொஸ்டின் வந்து எடுப்பாங்க. ஸோ அன்லெஸ் அதர்வைஸ் அந்த இன்டர்வியூவர் வந்து ஸ்கில்டா இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இட் டசன்ட் ஹாவ் டு பி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டினோட தான் வந்து உட்காரணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஆன்சர்லேயே அவங்க வந்து ஒரு கொஸ்டின் எடுப்பாங்க. நீங்கள் சொல்கிற ஆன்சரை வச்சு அவங்க வந்து தே வில் தென் அண்ட் தேர் தே வில் ப்ரிப்பேர் அ கொஸ்டின் லைக் தேட். ஸோ இது யூ வில் சே சார் நான் அந்த கம்பெனியை நான் விட்டுட்டேன், அந்த கம்பெனியில் வந்து ஐ வாஸ் நாட் பெய்டு, ஏதோ ஒன்று சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒய் யூ ஆர் நாட் பெய்டு, வாட் இஸ் த ரீசன்? ஸோ whether it is because of your performance level or due to other reasons அப்படின்னு அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் தட் யூ ஹேவ் டு ஹேவ் அ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அப்படி பியூட்டிஃபுல். அடுத்த ஸ்லைடுக்கு நீங்க வேணுங்கிற பதில சொல்லிட்டீங்க. அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம் கேர்லின். அதுதான் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. அடுத்த ஸ்லைடு. இப்போ மாதிரி தான், அதாவது கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணும்னா வரும். அதுல இருந்து வந்து அதாவது அதுதான் வந்து 2வது பாயிண்டா இருக்கு பாருங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஸ்டைல்ல வந்து பிக்ஸடும் கொஸ்டின்ஸும் இருக்கலாம், ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸும் இருக்கலாம், எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். அது அடுத்தது வந்து ஆனால் ஒருத்தரோட ஒருத்தர் பேசும் பொழுது அது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். ஸ்மால் சாம்பிள்ல தான் பண்ண முடியும். டைம் கன்சியூமிங்கா இருக்கும். அடுத்தது வந்து இதுல வந்து சில சஜஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அவங்களே. அந்த வேஸ் ஃபார் இன்டர்வியூவர்ஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த ரெஸ்பான்சஸ். ஒன்னு கிரியேட்டிங் அ ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர். அது அவங்கள மேக் த ரெஸ்பாண்டன்ட் அட் ஈஸ், புட் தெம் அட் ஈஸ். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெஸ்பாண்டன்ட்ஸ் who like and trust who normally like and trust the interviewer, they will be. அடுத்தது வந்து மெயின்டைனிங் ஆட்டிடியூட் ஆஃப் ஃப்ரெண்ட்லி இன்ட்ரெஸ்ட். அவங்க பேசுறாங்கன்னா அது மேல இன்ட்ரெஸ்ட் காட்டணும். நம்ம அவங்க என்ன பேச வர்றாங்க அப்படிங்கறதுல நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டணும். இல்லைன்னா மெக்கானிக்கலா அவங்க பார்த்து பேச டிஸ்இன்ட்ரெஸ்டடா நம்ம பேசணும்னாக்க அது வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்து பதில் சொல்ல வராது அவங்களுக்கு. அப்புறம் கன்சீலிங் பர்சனல் பிடிக்கல அல்லது நீங்க உங்களுக்கு ஒத்து போகலைன்னா அதை அவங்க கிட்ட காட்டக்கூடாது. The interviewer should never show surprise, approval, disapproval. இதெல்லாம் நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் அவங்களுக்கு காட்டக்கூடாது. அதுவும் particularly when you are studying human behavior, you should not show your responses to the respondents' answers. அடுத்து ordering the sequence of the interview to facilitate building rapport and to create a logical sequence. நீங்க வந்து என்ன questions நீங்க of course நீங்க கொஞ்சம் prepared போவீங்க. அந்த questions ஒரு ஆர்டர்ல வச்சுக்கோங்க. என்னென்னலாம் கேட்கணும் அதுல இருந்து ஒரு logical sequence கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணிட்டு போகணும். So start the interview with most basic or least threatening topics. எடுத்த உடனே அவங்கள தடால்னு கொண்டு போய் அவங்கள ஒரு பயமுறுத்துற ஒரு டாபிக் உள்ளார கொண்டு போகாம very slowly you have to build confidence and then ask questions. இது நான் சைக்கலாஜிக்கலா நான் சொல்றேன். ஒரு கவுன்சிலரா நீங்க உட்கார்ந்து பேசுறீங்கன்னா அவங்கள ரொம்ப பேசிக்கா, ரொம்ப கேஷுவலா, அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களையே இந்த ஆன்சர் தான் அப்படின்னு சொல்ல தூண்டுற மாதிரி நீங்க ஏதாவது கேள்வி கேட்க கூடாது. அவங்கள புஷ் பண்ணக்கூடாது ஒரு ஆன்சரை நோக்கி. அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வரக்கூடாது. ரெஸ்பாண்டன்ட் அவங்க ஆட்டோமேட்டிக்கலா அந்த ஆன்சர் அவங்க மனசுல நினைக்கிற ஆன்சரை கொண்டு வரணும். அதுக்கு நீங்க நல்லா கிளியரா அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள்ட்ட சொல்றதுதான் ரொம்ப நல்லது. வாட் யூ மீன் பை திஸ் அப்படிங்கிறது. அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூவிங்ல இன்னும் 2 தான் இருக்கு. அதை சீக்கிரமா முடிச்சிடுறேன். டெலிபோனிக் இன்டர்வியூஸ் இன்னைக்கு நமக்கு எல்லாம் தெரியும். அடுத்த ஸ்லைடு.
இன்டர்வியூஸ் டன் ஓவர் டெலிபோனிக் இன்டர்வியூஸ். அந்த அந்த அது வந்து இப்ப இன்னைக்கு நிறைய லார்ஜ் சாம்பிளுக்கெல்லாம் அதான் யூஸ் பண்றாங்க, சர்வேக்கெல்லாம் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லெஸ் எக்ஸ்பென்சிவ் தென் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸ். இதனால வந்து நிறைய டேட்டாவை வந்து ஒரே டைம்ல பலரும் ஃபோன் பண்ணி கேதர் பண்ணலாங்கிறதுனால குறிப்பிட்ட ரொம்ப ஷார்ட் டைம்ல லெஸ் டைம் கன்சூமிங்கா இருக்கிறதுனால ஷார்ட் டைம்ல நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணலாம். வந்து இத சென்சிட்டிவ் டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மாத்திரம் இல்ல, வந்து எம்பாரசிங் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம போஸ்ட் பண்ணிடக்கூடாது. வந்து ஆனால் இன்னொரு இதுல ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூல கேட்க முடியாத கேள்விய, எம்பாரசிங் கேள்விய டெலிபோனிக் கான்வர்சேஷன்ஸ்ல கேட்டு ரெக்கார்ட் பண்ணி அவங்கள பேச வச்சு கூட கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு இன்டர்வியூவர், அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அல்லது ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்னாக்க உங்கள்கிட்ட நேர பேச சங்கடப்பட்டாங்கன்னா, யூ டாக் டு மீ ஓவர் போன் இஃப் யூ ஃபீல் லைக் யூ கேன் அப்படின்னாக்க ஓபன் அப் பண்ணிடுவாங்க சிலரெல்லாம். அந்த மாதிரி எம்பாரசிங் சிச்சுவேஷன் அல்லது மற்றவங்க முன்னால சொல்ல இல்ல யாராவது கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல இருக்கிறவங்க போன்ல நம்ம கிட்ட பேசிடுவாங்க. இப்படி ஒரு அட்வான்டேஜும் இருக்கு டெலிபோனிக் இன்டர்வியூஸ்ல. ஆனா இதுல சில டிராபேக்ஸ் இருக்குது. என்னன்னா நேரடியா இல்லாததுனால அந்த பார்ட்டிசிபென்ட்டை மோட்டிவேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். போன்ல மட்டும் பேசுறீங்கன்னாக்க அடுத்து உங்களுடைய, அதாவது நான் பத்திரமா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ஷியாலிட்டியை பில்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து போன்ல வேற யாரும் கேட்டுருவாங்களோன்ற பயம் அவங்களுக்கு இருக்கும். அல்லது நீங்க தான் அதை பத்திரமா கான்பிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவீங்களான்றது பயமும் இருக்கும். அடுத்து இன்டர்வியூவர் வந்து ரொம்ப பிரிஸ்கா டக்கு டக்குன்னு அடுத்து நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கும் இருக்கணும். அதே சமயத்துல ஏன்னா மொனாட்டனஸா கேள்வி கேட்டுட்டே இருப்போம். இன்டர்வியூவர் ஒரே கேள்வி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்போம். அப்படி இருந்தாலும் அதுல வித்தியாசமான ஆன்சர்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு யூ ஷுட் பி ட்ரெயின்ட் இனஃப், யூ ஷுட் பி பிரிஸ்க் அண்ட் ஃபோக்கஸ்ட். ஏன்னா மொனாட்டனஸான வேலை இது, இந்த ட்ரைனிங் டெலிபோனிக் இன்டர்வியூங்கிறது. அதனால இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும். அடுத்து அதர் மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூவிங், இன்னொன்னு அடுத்த இதுல வந்து இன்னும் ஒண்ணே இருக்கு, ஃபோக்கஸ் குரூப் இன்டர்வியூஸ். அடுத்த ஸ்லைட். அது வந்து ஃபோக்கஸ் குரூப்னாக்க ஒரு சின்ன, இது வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மெத்தட். அவங்கள பேச விடுறது. ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்றீங்க அல்லது ஒரு ப்ரோக்ராம் இவாலுவேஷன் பண்றீங்க அப்படின்னாக்க ஒரு சின்ன குரூப்பை கூப்பிட்டு ஏன் இத உங்களோட ஆட்டிடியூட் என்ன, இதுல உங்க பார்வை என்ன அப்படிங்கறது கேட்கறது. ஏன் இது கேட்கிறோம்னா அடுத்து இதை வச்சு பெருசா ஏதாவது முடிவு எடுக்கிறோம்னாக்க அதுக்கு இந்த ஃபோக்கஸ் குரூப் இன்டர்வியூஸ் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். அடுத்து பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னாக்க சர்வே, கிட்டத்தட்ட சர்வே பண்ண முடியாததெல்லாம் ஃபோக்கஸ் குரூப் இன்டர்வியூல ஒரு சின்ன குரூப்பை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கிட்ட பேசி அவங்களுடைய அவுட்கம் வச்சு முடிவெடுக்கிறது. ஒரு 2 to 3 hours உட்கார வைக்கிறீங்கன்னு வைங்களேன். அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள உட்கார வச்சு அவங்க கிட்ட பேசுறீங்க. அந்த அடுத்த பேராகிராஃப்ல அது கொடுத்துருக்குது பாருங்களேன். ஒரு 6ல இருந்து 10 இண்டிவிஜுவல்ஸ் உட்கார வைக்கிறீங்க. 2 to 3 hours அவங்கள பேச வைக்கிறீங்க. அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுதே நீங்க வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. இதுல டிராபேக்ஸ் நிறைய இருக்குது. ஒரு சிலர் பாசிவா தான் இருப்பாங்க. ஆனாலும் யூ கேன் கெட் சம் ஐடியாஸ். யாரு வந்து பலரும் ரிப்பீட்டடா சொல்ற விஷயங்கள் அத நீங்க கேதர் பண்ண முடியும். அது போல சில புது இன்சைட்ஸ் கொண்டு வர முடியும். அதனால இந்த ஃபோக்கஸ் குரூப், அதாவது இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கம்பெனில முக்கியமான ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களை டிஸ்கஸ் பண்றது, அதெல்லாம் நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல ஃபோக்கஸ் குரூப்ல சில டிராபேக்ஸ் இருக்கு. அதுல என்னன்னாக்க வந்து இந்த சோசியல் லோஃபிங்னு சொல்றாங்க. சோசியல் லோஃபிங்கிறது என்னன்னாக்க யாராவது தேவையில்லாதவங்க வந்து உள்ள உட்காந்துட்டு வெளியில போய் லீக் அவுட் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்ட்டிசிபேட்டும் பண்ண மாட்டாங்க. ஆனா வெளியில போய் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டேஞ்சர் இருக்குது. இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் மே பி லெஸ் கம்பேர்ட் டு இன்டர்வியூஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் டிராபேக்ல கொடுத்திருக்கேன். கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடைக்க கூடும். அடுத்தது few members may be more dominating than the others. மற்றவங்களோட டாமினேட் பண்ணி அவங்க நினைக்கிறத சொல்லுவாங்க. there may be conflicts among the individuals. உள்ள சண்டையெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது பெரும்பாலும் கம்பெனிஸ்ல தான் இப்படி ஃபோக்கஸ் குரூப் மீட்டிங்ஸ் எல்லாம் பேசுவாங்க. அப்படி பேசும் பொழுது ஒன்னு ஃபோக்கஸ் குரூப் கூப்பிட்டோம்னாக்க ரொம்ப டைம் எடுக்கும், டைம் கன்சியூமிங். அடுத்து எக்ஸ்பென்சிவாவும் இருக்கும். இதெல்லாம் தான். அதனால மொத்தமா ஜெனரலைஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. பட் பெரிய டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த டைப் ஆஃப் இன்டர்வியூ நிறைய பேர் பண்றாங்க. இன்னும் அடுத்தது வந்து அடுத்த ஸ்லைடு கேர்லின், பாவம் அவங்களும் ஷில்டி. செமான்டிக் இது நாளைக்கு பாத்துக்கலாமா? நாளைக்கு பாத்துக்கலாம். Everybody will be tired. இது 10 minutes ஆகும். நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகே மேம். ஓகே மேம். Thank you.
Thank you, ma'am. தேங்க்யூ மேம். Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you.